ஸோ தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்டோட பற்றி என்னோட ஸ்டாண்ட் என்ன, என்னோட ஒப்பீனியன் என்ன ஆஸ் அ காமன் விமனான்னு கேட்டேன்னா, ஆக்சுவலி ஐ வாஸ் டிசப்பாயிண்டட். நான் என்ன நடக்கும்னு நினச்சேனோ, என்ன நடக்கணும்னு ஆசைப்பட்டனோ அது நடக்கல. ஆப்வியஸ்லி ஐ வாண்டட் டிஎம்கே டு வின் அண்ட் நான் வந்து அதை பற்றி நான் அப்படி தான் ட்ரீம்ஸில் கூட வந்துச்சு த ப்ரீவியஸ் டே. பிகாஸ் ஃபார் குவைட் ஃபியூ டேஸ் நான் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருந்தேன். லைக் பொலிட்டிக்கல் டாக்ஸ் வித் கலீக்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி இதுதான் போயிட்டு இருந்தது. அண்ட் மார்னிங் வந்து ஓகே வெயிட்டிங் ஃபார் த ஹாப்பி டேன்னு ஓப்பன் பண்ணும்போது ஐ வாஸ் ஷாக்ட் அண்ட் லைக் ஐ ஹேட் டு கம்பேர் ஃபியூ அதர் சைட்ஸ் டு செக் இஃப் வாட் ஐம் சீயிங் இஸ் ஆக்சுவலி ட்ரூ. பட் தென் கொஞ்ச நேரம் ஆச்சு அது வந்து டைஜஸ்ட் பண்ண. இட் டுக் மீ சம் டைம் டு அக்செப்ட் இட் ஆர் ப்ராசஸ் இட். அண்ட் அதுக்கப்புறம் ஐ ஃபெல்ட் ஆக்சுவலி குட். ஏன்னா வந்து நான் ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். நிறைய அப்ளிகேஷன்ஸ் எழுதி ரன் பண்ணுவோம். ஃபர்ஸ்ட் டைம் ஆப்வியஸ்லி ரன் ஆகாது. 90% ஆஃப் த டைம்ஸ் நிறையா எரர்ஸ் வரும். அதெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணி ரிசால்வ் பண்ணணும். அண்ட் 1 ஆர் 2 எரர்ஸ் மட்டும் வந்து ஸ்டக் ஆகிடும். நம்மளை எப்படி ரிசால்வ் பண்ணுறதுனே தெரியாது. சம்டைம்ஸ் இட் ஈவன் டேக்ஸ் மோர் தென் அ டே டு ரெக்கவர் ஆர் ரிசால்வ் இட். அண்ட் நம்ம சீனியர்ஸ் ஹெல்ப் கேட்க வேண்டியதாக இருக்கும், இல்லை ஏஐ வச்சு சார்ட் அவுட் பண்ண வேண்டியதாக இருக்கும். சம்டைம்ஸ் இதெல்லாம் பண்ணியுமே ரிசால்வ் பண்ண முடியாது. அப்போ நம்ம அதுக்கு ஏதாச்சும் ஒர்க் அரவுண்ட் தான் யோசிக்க வேண்டியதாக இருக்கும். பட் சம்டைம்ஸ் அந்த எரர் ரிசால்வ் ஆகி இட்ல இன்ட்ரடியூஸ் 5 ஆர் 6 மோர் எரர்ஸ். அந்த மாதிரி டயத்தில் வந்து நமக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஏன் ஏன் அதான் எரர் ரிசால்வ் ஆகி ரன் ஆகலையே, இன்னும் எரர்ஸ் தானே கொடுத்துருக்குன்னு கேட்டால், பட் அந்த எக்ஸ்ட்ரா அந்த எரர்ஸை நம்மளால் ரிசால்வ் பண்ண முடியும்னு நமக்கு தெரியும். அந்த கான்ஃபிடென்ஸ் இருக்கும். ஏன்னா இந்த எரர் தான் ஸ்டக் ஆக்குன எரர். அது வந்து ரொம்ப கஷ்டம் அதை ரிசால்வ் பண்ணுறது. ஸோ அந்த மெயின் இஷ்யூ நம்மளை பிளாக் பண்ணுற இஷ்யூ அது ஒரு சின்ன இஷ்யூவாக கூட இருக்கலாம். பட் அந்த பிளாக்கரை ரிமூவ் பண்ணிட்டாலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஐ திங்க் மெனி சாஃப்ட்வேர் இன்ஜினியர்ஸ் குட் கோரிலேட் ஆர் ஈவன் இன் அதர் ஃபீல்ட்ஸ் இந்த மாதிரி சிமிலர் சுச்சுவேஷன் கண்டிப்பாக நடந்திருக்கும். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனாக தான் நான் இப்போ தமிழ்நாடு பார்க்குறேன். ஏன்னா வந்து ஆஃப்டர் த டெத் ஆஃப் ஜெயலலிதா ஒரு ஸ்ட்ராங் லீடர் ஏடிஎம்கேல இல்லை. பட் அப்போ கூட பிஜேபி அலையன்ஸ் சேர்ந்து அந்த இது அது என்ன வாட் இஸ் தட் அந்த ஷூட்டிங் நடந்துச்சு. அந்த ஸ்டெர்லைட் இஷ்யூ அந்த ஸ்டெர்லைட் இஷ்யூவில் அவ்வளோ பேரை கொலை பண்ணி அதுக்கப்புறம் கவர்னன்ஸ் ரொம்ப டவுன் ஆகி க்ரோத் எல்லாமே டவுன் ஆகி நிறையா கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் க்ளோஸ் பண்ணி லேப்டாப்ஸ் ஸ்கீம் ஸ்டாப் ஆகி அந்த மாதிரி ஒரு டிஸாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கும்போது ஈவன் தோ டிஎம்கே ஸ்வெப்ட் ஆஃப் ஏடிஎம்கேல 60+ சீட்ஸில் அவங்க வின் பண்ணியிருந்தாங்க. ஸோ சச் அ ஸ்ட்ராங் பார்ட்டிஸ் டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே அவங்களுக்கு வந்து ஒரு நிகரான ஒரு ஆப்போசிஷன் வர்றது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயமா இருந்தது. ப்ளஸ் ஏடிஎம்கே வாஸ் ஸ்டார்டிங் டு லூஸ் இட்ஸ் பவர் பிகாஸ் ஆஃப் இட்ஸ் அலையன்ஸ் வித் பிஜேபி. ஸோ டிஎம்கேக்கு ஒரு ஸ்ட்ராங் அப்போசிஷனே இல்லை. ஸோ இனிமேல் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு இன்னொரு பார்ட்டி தேவைன்னு நினைக்கும் போது டிஎம்கே வாஸ் பர்ஃபார்மிங் குட். நிறையா நியூ ஸ்கீம்ஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. எஸ்பெஷலி ரொம்ப ப்ரொக்ரெசிவ் ஸ்கீம்ஸ் லைக் ஃப்ரீ பஸ்ஸஸ் அண்ட் இந்த 1000 ரூபீஸ் உரிமை தொகை வந்து ரொம்பவே ஒரு பொண்ணை வந்து பேட்ரியாக்கி எவ்வளோ தான் அடிமைப்படுத்தினாலும் ஒரு ஃபினான்ஷியல் இண்டிபெண்டன்ஸும் மூமெண்ட் அவுட் ஆஃப் த ஹவுஸும் கொடுக்குற ஒரு விஷயமா எம்பவரிங்காக இருந்தது. ப்ளஸ் நிறைய அதர் ஸ்கீம்ஸ் லைக் இந்த நான் முதல்வன் திட்டம், மார்னிங் மீல் ஸ்கீம், இந்த மாதிரி திட்டம், பிரேக்ஃபாஸ்ட் ஸ்கீம் எல்லாம் வந்து நிறைய பேரை வந்து அட்லீஸ்ட் படிப்பு மூலியமாச்சும் ஒரு அடுத்த லெவலுக்கு கொண்டு போக வந்து ஜிஆர் ரேட் ஆல்வேஸ் தமிழ்நாட்டில் ஜாஸ்தி இருக்கும். பட் இட் ஆல்சோ இன்க்ரீஸ்டு. என்இஆர் ரேட் வந்து ட்ராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகி 76. இட் வாஸ் டாப்பிங் த ஹோல் இந்தியா அண்ட் கம்பேர்ட் டு அதர் ஸ்டேட்ஸ். ப்ளஸ் நிறைய விஷயத்தில் க்ரோத் நல்லாவே தெரிஞ்சது. இண்டஸ்ட்ரியலைசேஷன்லேருந்து எக்கனாமிக் க்ரோத் எல்லாமே ஒரு க்ரோத் இருந்துச்சு. பட் நிறைய லா அண்ட் ஆர்டர் இஷ்யூஸ், லாக்அப் டெத்ஸ், இந்த மாதிரி ஒரு நிறையா கிரிமினல் இஷ்யூஸும் நடந்துட்டு தான் இருந்துச்சு. அண்ட் நிறையா கரப்ஷனும் நடந்துட்டு தான் இருந்தது. பட் இட் வாஸ் லைக் ஓகே, லைக் டேக் இட் ஃபார் கிராண்டடாக போன மாதிரி தெரியல ஒரு ஆப்போசிஷன் இல்லைன்றதில்.
அண்ட் இப்படி போயிட்டுருக்கும்போது தேர்ட் பார்ட்டியா டிவிக்கே வந்தப்போ, ஐ வாஸ் நாட் சேட். எனக்கு வந்து தேர்ட் பார்ட்டி வரணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். இது என்னடா 2 கட்சி இருக்கு, தமிழ்நாட்டுக்கு வேற ஆப்ஷனே இல்லையான்னு ஒரு சோகத்தில இருக்கும்போது டிவிக்கே வந்தது. ஆப்வியஸ்லி இட் ஷுட் ஹேவ் மேட் மீ மோர் ஹேப்பி. பட் ஆனா அத ஒரு தேர்ட் நல்ல குட் பார்ட்டியா என்னால பார்க்க முடியல. அதுக்கான பல ரீசன்ஸ் இருக்கு. இட் வாஸ் நாட் த ரீசன் லைக் அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல, ப்ராப்பர் ஐடியாலஜி இல்ல, ரோட் மேப் இல்ல. இதெல்லாம் வந்து ஒரு ரீசனா இருந்தாலும், இது ஒரு மெயின் ரீசன் இல்ல. மெயின் ரீசன் என்னன்னா, இட் வாஸ் த செல்ஃபிஷ்னஸ் ஆஃப் த அ பாஸ் அண்ட் ஒரு பேஸ் கேரக்டர் இல்லாத ஒரு ரீசன். லைக் ஃபார் எக்ஸாம்பிள் கரூர் இஷ்யூல வந்து அம் லைக் நெறைய பேர் அவர் கண் முன்னாடியே வந்து மயங்கி விழுந்தாங்க. ஆம்புலன்ஸ் மூவ் பண்ண முடியாம, அந்த ஒரு குழந்தைலாம் தொலைஞ்சதுன்னு அவர்கிட்ட சொல்லும்போது கூட, ஹி வாஸ் ஸோ அப்பத்தெட்டிக். அவர் வந்து அத அனௌன்ஸ் பண்ணிட்டு அவர் பாட்டுல அவரோட ஸ்பீச்ச கன்டின்யூ பண்ணாரு. செத்த நியூஸ் கேட்டதுக்கப்புறம் கூட அவர் அங்கேருந்து கிளம்பி போயிட்டாரு. அதுக்கப்புறமும் அந்த ஸ்பாட்டுக்கு வர ட்ரை பண்ணல. நெறைய ரீசன்ஸ் குடுத்தாங்க. அண்ட் ரொம்ப டெட் சைலன்ஸ். அதுக்கப்புறமா ஒரு வீடியோ. அந்த வீடியோல கூட ஹி வாஸ் நாட் ஈவன் அப்பாலஜெட்டிக் ஃபார் கம்மிங் 8 ஹார்ஸ் லேட். அது லேட்டா வந்ததுமே ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜி தான். நெறைய கூட்டம் கூடணுன்றது. அந்த டயத்துல அவர் மக்களோட நலன் யோசிச்சு தண்ணி குடுக்கணும். அத பத்தி யோசிக்கல. இட்ஸ் ஆல் அண்டர்ஸ்டாண்டபிள். மேபி பொலிட்டிக்ஸ்ல வரணும்னு நெனச்சிருக்கலாம். இத எக்ஸ்பெக்ட் பண்ணாம இருந்திருக்கலாம். பட் இதுக்கு முன்னாடியே நெறைய டெத்ஸ் 1 ஆர் 2 டெத்ஸ் நடந்தது. பட் அதையுமே அவர் பெரிய விஷயமா கன்சிடர் பண்ணல. ஹி குட் ஹேவ் பீன் மோர் எம்பத்தட்டிக். பட் இதெல்லாம் தாண்டி அந்த அந்த ஒரு தப்பு பண்ணோமேன்ற ஒரு அக்கவுண்டபிலிட்டியோ, இல்ல ஒரு குற்ற உணர்வோ சுத்தமா இல்ல. அண்ட் வந்து கவினோட ஆணவ கொலை நடந்து கொஞ்ச நாள்ல தான் மாநாடு நடந்தது. ஐ தாட் ஹி வுட் ஸ்பீக் அபவுட் இட் அட்லீஸ்ட் டு அப்போஸ் டிஎம்கே ஆர் அந்த தூய்மை பணியாளர்கள் பிரச்சனையில போய் களத்துல நின்பாருன்னு நெனச்சேன். பிஜேபி பத்தி பேச அவருக்கு கண்டிப்பா தைரியம் கிடையாதுன்னு தெரியும். பிகாஸ் மேபி அதுக்கு கூட ஒரு அழுத்தம் இருக்கலாம். அவருக்கு கேஸ்ல மாட்டிட்டு இருக்கிறதுனால ஹி மைட் பி சைலண்ட். பட் டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டா அவருக்கு எந்த ப்ரெஷருமே கிடையாது. அஃப்கோர்ஸ் அவர் வந்து ஸ்டாலின் அங்கிள் அப்படிலாம் கலாய்ச்சி கூட பேசுற ஒரு டைப் தான். ஆனா அவர் ஏன் கவின் ஆணவ கொலை பத்தி பேசல அப்படின்றது ரொம்ப வருத்தமா இருந்துச்சு. திஸ் இஸ் டோட்டலி வோட் பேங்க் பேசிஸ்ல தான் அவர் பண்ணியிருக்காரு. He was so much apathetic towards the lives of Dalits because he cared for the upper caste votes more. And எந்த ஒரு விஷயத்துக்குமே அவர் வந்து களத்தில் இறங்கல. கூட்டம் கூடிரும், இதாயிடும், அதாயிடும்னு சொல்லிட்டு ஹி வாஸ் டேக்கிங் கேர் ஆஃப் ஹிஸ் பர்சனல் லைஃப். அவரோட இம்பார்ட்டண்ட் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே அவர் அட்டென்ட் பண்ணிட்டு தான் இருந்தார். பட் பீப்புளோட ப்ராப்ளம் எதுக்குமே அவர் வந்து வரல. அவர் வந்தது எல்லாமே அந்த மாநாட்டில் வந்து பேசுகிறதுக்கு மட்டும்தான். ஒரு ஆதாயம் இல்லாமல் அவர் எதுவுமே செய்யலை. இது எல்லாமே தாண்டி ஈவன் பிரச்சாரத்துக்கு கூட அவரோட பொம்மைகளை தான் கொண்டு வந்தாங்க. அந்த ஒரு பண்ணையார் மைண்ட் செட்டை ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிவிட்டு எங்கேயுமே வந்து ஒரு ஹார்ட் ஒர்க் போடாமல் ஈஸியாக வந்து சிஎம் ஆகணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் செயல்பட்டுட்டு இருந்ததுனால ஐ குடன்ட் அக்செப்ட் him as a leader. பட் ஐ தாட் மேபி we should give him a chance to be a எம்எல்ஏ. அவர் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணாருன்னா we can go ahead with himனு இருந்துச்சே தவிர, அவர் ஒரு லீடர்ஷிப் மேலே நம்பிக்கை வர மாதிரி ஒரு இன்சிடெண்ட் கூட நடக்கலை. அண்ட் ஆல்சோ ஈவன் பிஃபோர் ஹி கேம் டு பாலிட்டிக்ஸ் அவரோட மூவிஸ் வந்து ரொம்ப ரைட் விங்டாக, ரொம்ப பொலிட்டிக்கலி இன்கரெக்டாக இருக்கும். ரொம்ப செக்ஸிஸ்டாக இருக்கும், டிரான்ஸ்ஃபோபிக்காக இருக்கும், ரொம்ப விமன் அப்ஜெக்டிஃபையிங்காக இருக்கும். ரொம்ப சேவியர் மென்டாலிட்டி. அந்த அவர் ஒருத்தரே எல்லா பவரும் ஹோல்ட் பண்ணிவிட்டு ரொம்ப சென்ட்ரலைஸ்ட் பவராக மிச்சவங்களாம் ரொம்ப டம்மி பண்ணுற மாதிரி இருக்கும். அவரோட ஆட்ஸில் கூட வந்து காலில் வந்து விழுகிற மாதிரி அந்த மாதிரி ஆட்ஸ்லாம் இருக்கும். ரொம்ப ஈக்குவாலிட்டிக்கு அகெயின்ஸ்டாக ஒரு ரைட் லீனிங் ஒரு பர்சன், ஒரு ஸ்டாராக அவரை போர்ட்ரே பண்ணுற மாதிரி ஒரு பெரிய இடத்துல தலைவா அப்படின்னு அவர் மேலே விழுகிறது தான் அவர் ரசிக்கிற ஒரு பர்சனாக வந்து எனக்கு தெரிஞ்சார். அதனால அவர் மேலே ஒரு 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 பெரிய மரியாதை வரலை. பட் இன்னைக்கு ஒரு விஷயம் நடந்தது. அவர் ஜெயிச்சது வந்து எனக்கு ஹாப்பினஸை கொடுத்ததுக்கு காரணம் என்னென்னா,
இது நாள் வரைக்கும் வந்து ஓட் பேங்க்குன்றது காஸ்ட் ஓட்ஸ் பேஸ் பண்ணி வரும். இல்ல காசு நெறையா குடுத்தா அவங்களுக்கு ஓட்ஸ் வரும்ன்ற ஒரு கான்செப்ட்லேருந்து மூவ் ஆகி, இது டெமோக்ரஸி இந்த 2 ஃபேக்டருமே இல்லன்னா கூட வரும்னு ஒரு ஆப்ஷன் குடுத்துருக்கு. ஸோ இந்த ஒரு மெயின் எரர் நம்ம தமிழ்நாட்டுல இருந்து தூக்கப்பட்டிருக்கு. இது வந்து அவர் மேல இருந்த லீடர்ஷிப்ல போட்ட ஓட் கிடையாது. இது வந்து அவரோட திரை அ அ கவர்ச்சியில வந்த ஓட்ஸ் தான். ஸோ இதுவும் ஒரு எரர் தான். பட் ஆனா ஒரு பெரிய எரர் போயிடுச்சு இல்லையா? அந்த எரர தூக்கி போடும்போது, இந்த எரரையும் தூக்கி போட முடியுன்ற இப்போ ஒரு நம்பிக்கை வந்திருக்கு. ஸோ இனிமே இவர் பெர்ஃபார்ம் பண்றத பார்த்து மக்கள் வந்து, ஓகே நம்ம வந்து பணம் வாங்கிட்டு வோட் பண்ணோம். அது ஒர்க் அவுட் ஆகல. காஸ்ட் பார்த்து வோட் பண்ணோம். அது ஒர்க் அவுட் ஆகல. இப்போ திரை பார்த்து வோட் பண்ணோம். இதுவும் ஒர்க் அவுட் ஆகலன்னா, மக்கள் வந்து ஒரு மைண்ட் செட்டுக்கு வருவாங்க. ஓகே நெக்ஸ்ட் அடுத்து என்ன பார்க்கலாம்? அடுத்து வந்து மக்களுக்கு உண்மையா நல்லது செய்றவங்கள பார்க்கலான்ற ஒரு ஒரு ஷிஃப்ட் வந்து வரதுக்கான பாசிபிலிட்டிய இப்போ ஓப்பன் பண்ணியிருக்கு. இப்ப நல்ல கண்ணு மாரி ஒரு பெரிய ஒரு லீடர் வந்து கம்யூனிஸ்ட் லீடர். அவர் வந்து 3 வாட்டி தனிச்சையா நின்னாருக்காங்க. ஆனா ஒருக்க கூட அவர் வந்து சிஎம் ஆகுறதோட அவர் ஒரு எம்எல்ஏவா கூட பல தடவ தோற்கடிக்கப்பட்டிருக்காரு. அப்படி இருக்கிற காலகட்டத்தில, இனிமே இது நடக்காம இருக்க பாசிபிலிட்டீஸ் நெறையா இருக்கு. ஏன்னா வந்து இவ்வளோ நாள் வந்து ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ வந்து ரொம்பவே ஸ்டாப் பண்ணி வச்சிருந்தாங்க. ஸ்டூடெண்ட்ஸ பொலிட்டிசைஸ் பண்ணாம வச்சிருந்தாங்க. இந்த 2 கட்சிகளையும் எதிர்த்து நம்மலாம் கேள்வி கேட்கக்கூடாதுன்ற ஒரு காரணமா கூட இருக்கலாம். பட் அதுவே வந்து அவங்களுக்கே அது ஒரு பாதகமா அமைஞ்சிருக்கு. ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பொலிட்டிக்கல் அவேர்னஸ் இல்லாம இருக்காங்கன்றது தெரிஞ்சிருக்கு. ஸோ இனிமே இந்த பெரிய கட்சிகள் இந்த தவற பண்ண மாட்டாங்கன்னு நெனைக்கிறேன். பொலிட்டிசைஸ் பண்றது அவங்களுக்குமே நல்லது. அவங்க நம்மள கேள்வி கேட்கறது தான் அவங்களுக்கும் நல்லதுன்றத இந்த டிஎம்கே அண்ட் ஏடிஎம்கே கட்சி புரிஞ்சிருக்கும்னு ஃபீல் பண்றேன். ஸோ ஏன்னா இப்போ நான் வந்து பொலிட்டிசைஸ் ஆனதுக்கு காரணம் வந்து நான் ரொம்ப பொலிட்டிக்கல் பெர்சன். பொலிட்டிக்ஸ்னா தெரியாதுன்னு சொன்னத தான் நான் நியூஸ் பார்க்கும்போதெல்லாம் கூட எனக்கு வந்து நியூஸ் பார்க்கும்போது அம்மா, அப்பா பார்த்தா கூட எனக்கு வந்து இத தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்கன்னு கேட்பேன். அப்புறம் வந்து அ அ டிஎம்கே, ஏடிஎம்கே பத்தி ஆர்கியூமென்ட் பண்ணாலே நான் வந்து 2 பேரும் மோசமானவங்க தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த ஒரு பெர்சன் தான். பட் இந்த நாட்ல என்னலாம் நடந்திருக்கு, ஒரு ஏபிள் லீடர்ஸ் என்னலாம் பண்ண முடியுன்றத வந்து ஐ லேர்ன்ட் இட் த்ரூ மூவிஸ் லைக் விடுதலை, ஜெய் பீம், அ அப்புறம் வந்து நெறைய நீயா நானா ஷோஸ் பார்த்ததுல, அ சத்யமேவ ஜெயதே அந்த மாரி ஷோஸ் பார்த்ததுல, அப்புறம் அ என்ன அ இப்போ அத இந்த மூவி பராசக்தி மூவி ஆர் அ அசுரன், அப்புறம் வந்து நெறையா மாரி செல்வராஜன், ரஞ்சித்தோட மூவிஸ். இந்த மாரி மூவிஸ்லலாம் பார்த்து தான் நெறையா பொலிட்டிக்கலி என்ன நடக்குதுன்றதெல்லாம் ஒரு ஐடியா கெடைச்சது. அதுக்கப்புறம் தான் ஐ ஸ்டார்ட்டட் டிக்கிங் இன் டூ மச். ஏன் ரிசர்வேஷன் இருக்கு? ஏன் அதுக்கு அகெயின்ஸ்டா நெறைய பேர் இருக்காங்க? அ எதனால வந்து அ இந்த மாரி ஸ்கீம்ஸ் இன்ட்ரோடியூஸ் ஆகுது? என்னென்ன ஸ்கீம்ஸ் இருக்கு? என்னென்ன பெனிஃபிட் ஆயிட்டுருக்கோம் நம்ம? இந்த மாரி நெறையா அண்ட் டிவிகேயோட என்ட்ரன்ஸ்னால நம்ம ஒரு டிஸ்கஷன் வைக்கும்போது, நான் டிவிகேக்கு அகெயின்ஸ்டா பாயிண்ட்ஸ் சொல்லும்போது, நெறைய பேர் வந்து டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டா என்கிட்ட சொல்லும்போது தான், ஐ ஐ ஸ்டார்ட்டட் டிக்கிங் டூ மச் இன்டூ இட் அண்ட் டிஎம்கே அது ரியலா தான் பண்ணாங்களா? அத எப்படி ஃபேக்ட் செக் பண்ண முடியும்? அதுக்கப்புறம் அது என்ன ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்ன சொல்லுது? இந்த கேஸ் என்ன சொல்லுது? அதுக்கு பின்னாடி இருந்த ஆளுங்க யாரு? அண்ட் இதெல்லாம் வந்து சம் திங்ஸ் வந்து கூகுள் பண்ணி மட்டும் கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வந்து மத்த அம்மா, அப்பாட்டயும் அத கிளாரிஃபை பண்ணிக்கணும். ஆர் சம்ஒன் ஹூ ஆர் பொலிட்டிக்கலி ஸ்ட்ராங் கிட்ட பேசி கன்ஃபார்ம் பண்ணா தான், ஓகே அதெல்லாம் தெரிய வரும். டிவிக்கே வந்து அது ரொம்ப லேக் பண்ணுது. ஏன்னா வந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டா இப்போ இப்போ டிஎம்கேக்கு அகெயின்ஸ்டா என்ட்ட சொன்னா, இஃப் இட் இஸ் ட்ரூ ஐ அம் தேர் டு அக்ரி டு இட் அண்ட் மெனி டிஎம்கே ஃபாலோவர்ஸ் டூ தட் ஆர் ஏடிஎம்கே ஃபாலோவர்ஸ் ஆஸ் வெல். பட் டிவிகே ஃபாலோவர்ஸ் வந்து அ என்ன இருந்தாலும் இல்ல, இல்ல நான் இதுதான் அப்படின்ற மாரி ஒரு மைண்ட் செட்ல இருக்காங்க. பட் இட் வில் சேஞ்ச் இவென்ச்சுவலி. அ அப்போ வந்து ஐ ஐ காட் டு நோ so much flaws about DMK and ADMK as much I know for so much good things about ADMK and DMK. So and TVK as well. ஸோ இது எல்லாமே அந்த டிஸ்கஷன்ஸ் வர வர தான் வந்து
நமக்கு அவேர்னஸ் வரும். அந்த அவேர்னஸ் வரும்போது தான் வந்து பெட்டர் பார்ட்டீஸால வர முடியும். ஸோ இது வந்து டிவிக்கே ஒரு நெறைய பேர பொலிட்டிசைஸ் பண்றதுக்கான ஒரு ஸ்டார்ட்டிங் டூலா இருக்கு. ஏன்னா, நானுமே மூவிஸ் பார்த்து தானே பொலிட்டிசைஸ் ஆனேன். ஸோ மூவினால வந்த ஒரு ஒரு இதுனால தான் எல்லாரையுமே மூவி வந்து ஈஸியா வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். இட் இஸ் மோர் அட்ராக்டிவ் தேன் த ரியல் கரண்ட் அஃபேர்ஸ் ஆர் நியூஸ். ஸோ அப்போ வந்து மக்கள் வந்து நெறையா தேட ஆரம்பிப்பாங்க, புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ திஸ் இஸ் அ குட் திங் டு ஹேப்பன் ஆல்சோ. ஸோ இது ஒரு மூவி தானேன்னு இனிமே யாரும் சொல்ல முடியாது. மூவினால ஒரு ஆட்சியே மாறியிருக்கு அப்டின்னா, மூவி ஹேஸ் அன் இம்பேக்ட். அண்ட் த சேட் திங் இஸ் ரைட் விங் மூவிஸ் ஆர் கெட்டிங் மோர் இம்பேக்ட். லைக் அவங்க ஒரு சேவியர் மைண்ட் செட்ட குடுக்கறதுனால, ஒரு 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 பெர்சனா நமக்கு ஈஸியா நமக்கு இது கிடைச்சிருது. சம் ஒன் வில் சேவ் அஸ் அப்படின்ற ஒரு அம் அ ஒரு ஹாப்பி மூமெண்ட், ஒரு ஹாப்பி ஃபீல் குட்டா இருக்கிறதுனால, அந்த ரைட் விங் மூவிஸ் ஆர் கெட்டிங் மோர் இது. பட் அதுவுமே மூவிஸ் பார்க்க பார்க்க வென் வி ஆர் இன்ட்ரோடியூஸ்ட் டு லெஃப்ட் விங் மூவிஸ் அண்ட் ரைட் விங் மூவிஸ் 2மே நம்ம யோசிக்க ஆரம்பிக்கும். நம்ம மூளை அனலைஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஆம் அண்ட் அ ஒரு மூமெண்ட் வரும். வி கோ டூ அ அ அ இன்னுமே ரேஷனலான ஒரு பொசிஷனுக்கு போக இது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இட் இஸ் அ குட் திங் தட் ஹேப்பன். ஸோ ஐ அம் ஆல்சோ ஹோப்பிங் அ குட் மூவ் டு good change to come. I'm hoping that Vijay joins hands with CPM or VCK or parties like that rather than NDA. பட் என்ன நடக்கும்னு தெரியல. பட் எது நடந்தாலும் மக்களோட பவர் வந்து அந்த வோட் பண்ணி முடிச்சு போயிடாது. நம்மளால கொஸ்டின் கேட்க கேட்க வி ஹேவ் டு ஷோ தட் நம்ம எதுலலாம் இன்ட்ரெஸ்டட்னு அந்த ஃபோக்கஸை காமிக்கும்போது அட்லீஸ்ட் அந்த ஓட்காக வச்சு அந்த ஃபோக்கஸ் நம்ம காட்டுற இடத்துல வந்து பொலிட்டீஷியன்ஸ் மாறுவாங்க. ஃபார் இன்ஸ்டன்ஸ் இந்த தூய்மை பணியாளர்கள் இஷ்யூஸில் அவங்க மட்டும் போராடி இருந்தாங்க அப்படின்னா, அப்படின்னாலும் அவங்க கிடச்சிருக்கும். அவங்களுக்கு தான் அந்த 99.99999 கிரெடிட்ஸுமே அவங்க அவ்வளோ உறுதியா போராடினாங்க. பட் அத பத்தி நெறைய பேர் ஷேர் பண்ணாங்க. அதுக்கான மக்களோட சப்போர்ட் குடுக்க குடுக்க தான் வந்து ஓகே, அவங்க மட்டும் இல்ல, எல்லாரோட ஓட்ஸும் தேவைன்னா மக்களுக்கும் இதில அதிருப்தி இருக்குன்றதுக்கு அப்புறம் தான் அவங்கள பெர்மனன்ட் ஆக்குனாங்க. இந்த மாரி நம்ம வந்து ஈவன் ஆஃப்டர் எலெக்டிங் விஜய் நம்ம வந்து ஓகே அவர் வொர்க் இஸ் டன்னுன்னு சொல்லிற முடியாது. நம்ம இன்னுமே பொலிட்டிக்கலி ஆக்டிவா இருந்துட்டே இருக்கணும். அப்பதான் வந்து அந்த பிரச்சனைகள் எல்லாம் வந்து விசிபிலிட்டி கிடைக்கும். விசிபிலிட்டி கிடைக்கும்போது இட் வில் கெட் ரிசால்வ்ட். ஸோ ஐ திங்க் வி ஆர் மூவிங் இன்டு அ பெட்டர் பொசிஷன். In the 5 yearsல we have given a new person a chance and we'll support him as much as we can to perform well. ஸோ நான் சப்போர்ட் பண்ணாத கட்சிக்கு ஓட்டுக்கு வரல, ஐ மீன் ஜெயிச்சிருச்சுன்றதுனால that should not perform well நினச்சா then I am being very very fascist or very cruel to people. So I should not hope for that. I should hope that things get better. ஸோ பட் வி ஷுட் பி இன் செக். லைக் அவங்கள வந்து நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் விஜிலன்ஸில் வச்சுருக்கணும். ஸோ தட் இஸ் மை ஒப்பீனியன். தேங்க் யூ.